டிஜிட்டலாக என் கூட நீங்களும் இந்த சொர்க்கவாசல் வழியாக பயணம் பண்ணுங்கள் வாங்க. ஹக்கூனா மட்டாட்டா செமையாக குளிருது. எனக்கு செம வீடியோ எனக்கு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நாளைக்கு வந்து ஸ்பெஷல் அலங்காரம்லாம் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, அதாவது மூலவர் சாமிக்கு. அதில் என்ன ஸ்பெஷல்னால் நாளைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து உள்ளே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்களாம். இப்போ உள்ளூரில் இருக்கவங்களாம் போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு நிறைய கூட்டம் இருக்கும். அதுக்காக நம்ம இப்போவே போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்களுமே சாமி தரிசனம் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பார்க்குற மாதிரி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வந்துட்டேன் கோயில்கிட்ட. இங்கே பாருங்கள், அதான் பெருமாள் கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிடலாம். இது வந்து நம்ம தசரா ரோட்டில் தான் இருக்குது அந்த கோயில். அதாவது ஐ ரோடுன்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டு வந்து நீங்கள் ஐ ரோட்டில் இருக்கா ஸோ பெருமாள் கோயில் கிட்டலாம் நீங்கள் தரலாம் வந்துடலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. பழைய வீடியோஸில் வந்து லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், அலமேலு மணந்த சமேத சீனிவாச பெருமாள் கோயில். இந்த பிராப்தம் கரிகாத ஹாய். மக்களே, இதுதான் வந்து சொர்க்கவாசல். ஸோ நாளைக்கு காலையில் விடிய காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை பார்க்குறது தான் எல்லா ஊர்லேருந்து நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு இங்கே சொர்க்கவாசல் வந்து திறக்க போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. காலையிலே வரலாம். சரியா, போயிட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ரீனிவாசா வெங்கடேஷா பக்தவத்சல भागवत प्रिय गोविंद गोविंद हरि गोविंद वेंकटरमण गोविंद गोविंद हरि गोविंद वेंकटरमण गोविंद नित्य निर्मल गोविंद नीलमेघ श्याम गोविंद पुराण पुरुष गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद भक्तवत्सल गोविंद भागवत प्रिय गोविंद गोविंद हरि गोविंद वेंकटरमण गोविंद गोविंद हरि गोविंद वेंकटरमण गोविंद மக்களே, அடுத்த ஒரு 10 நாளைக்கு கோயிலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, எந்த டேட்டில் நடக்குது, டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் கேமராவை. நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அந்த டேட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கோயிலுக்கு வந்து தரமாக பகவானை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு, இதுதாங்க சொர்க்கவாசல்.
நாளைக்கு இந்த சொர்க்கவாசல், அதாவது பரமபாத சொர்க்கவாசலை பார்க்குறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருப்பாங்க. நிறைய க்ரௌடு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இருக்க சொர்க்கவாசல் பார்த்திங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நான் வந்து பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். செம்மையான தரிசனங்க. உங்களுக்குமே வந்து சூப்பரான தரிசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் கிடச்சிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வராததுனால உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கல. ஓகே, உங்கள் சார்பாக நான் அந்த பிரசாதத்தை வந்து நான் சாப்பிட்றேன். இதுமாரி பிரசாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு மறக்காமல் வாங்க. நாளைக்கு வந்து சொர்க்கவாசல் யாரெல்லாம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். காலையில் 5:30 மணிக்கு வந்து சொர்க்கவாசல் திறக்க போகிறாங்க. நம்ம காலையில் 5:30 மணிக்கு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இப்போ நம்ம ராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நாளைக்கு புறப்பாடுக்கு வந்து சாமி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் அங்கே கருடர் சாமி வச்சுருக்காங்க. நம்ம கருடரை இப்போ தரிசனம் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே தான் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உள்ளே வந்து சாமி பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து விநாயகர் இருக்கார். அந்த சைடில் பார்த்திங்கன்னா தாயார் இருப்பாங்க. இது வந்து கொடிமரம். ஓகே, ஸோ இந்த போர்டு தான் காமிச்சிருப்பேன் நான். ஸோ அடுத்த 10 டேஸ்க்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த போர்டில் இருக்கும். அங்கே வந்து தாயார் சன்னதி. கோயில் நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் நம்ம இங்கே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா வீடியோஸும் ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும் நம்மளோட வீடியோஸில். அதேமாதிரி இன்னியோட வீடியோவில் என்ன யூனிக்னா, நம்ம சாமி அலங்காரத்தை வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லாருமே நாளைக்கு காலையில் பார்ப்பாங்க. நானுமே நாளைக்கு காலையில் பார்ப்பேன். நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் நம்ம சாமி பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நாளைக்கு புறப்பாடுக்கு தேவையான அந்த சாமியோட வாகனம் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து கருடர் வாகனத்தில் தான் நாளைக்கு வந்து பெருமாளோட புறப்பாடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ராமர் கோயில்கிட்ட போயிட்டு அங்கே வந்து சொர்க்கவாசல் கிடையாது, ஆனால் அங்கே வந்து கருட சேவை மட்டும்தான். அங்கே டைமிங்ஸ்லாம் என்ன, இப்போ கோயில் என்னென்னலாம் ரெடி பண்ணியாங்க நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து கிளம்பிடலாம். கைஸ், இந்த டைமில் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 23,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். வேறு லெவல் இது. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். ஆனால் இது பத்தாதுங்க. நம்ம நியூ இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அப்படிலாம் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸை செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கிட்டே வந்துட்டேன். இப்போ நம்ம ராமர் கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், எவ்வளோ வண்டி போச்சு. நான் பேசி முடித்தோடனே எல்லாம் வண்டி போய் முடிச்சிச்சுங்க. இப்படி தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், ஆனால் எல்லா வண்டியும் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ராமர் கோயில்கிட்ட வந்தாச்சு. நம்ம உள்ளே போகலாம். லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ஆயிடுச்சு. ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலில் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருட சேவை நாளைக்கு அந்த வாகனம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ராமர் கோயில் வந்து இதுதாங்க. பழமையான கோயில், சூப்பராக செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். ராமர் குளம் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது லோக்கலில் இருந்தீங்கன்னா. நம்ம கோப்ரோ ஹீரோ 12 தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லோ லைட்டில் அதை டெஸ்ட் பண்ணணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான நாள் இன்றைக்கி தான் நினைக்கிறேன். லோ லைட்டில் நம்ம கோப்ரோ எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குன்னு அதுக்கு சிஸ்டமில் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சூப்பராக இருக்கா, என்ன மாதிரி மைனஸ்லாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். லைட்டுக்குள்ளே வந்துட்டேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த இடத்துல தான் இதான் ஆஞ்சநேயரோட சன்னதி. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் இருக்காருங்க. இப்போது நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். உங்கள் எல்லோரையும் நான் வந்து ஏர்லி மார்னிங் சந்திக்கிறேன். அதாவது சொர்க்கவாசல் திறப்பப்போ நான் உங்கள் எல்லோரையும் திரும்ப மீட் பண்ணுறேன். எல்லோரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். கரெக்டாக மணி 5:30 மணி. நான் கோயிலுக்கு வந்துட்டேன். உள்ளே போகலாம் வாங்க. செம்ம கூட்டம் இருக்குது இப்போவே. இந்த வாரம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போயே வந்துட்டாங்க. இப்போ உள்ளே போயிடலாம் நம்ம.
அந்த லைன் வந்து சொர்க்கவாசல் வழியாக வரதுக்கான லைனு. அந்த லைன் வந்து உள்ளே போயிட்டு சாமி பார்க்கறதுக்கான லைனு. பார்த்தீங்களா, நம்ம அந்த லைன் வந்து நம்ம நேற்று நைட்டு சாமி பார்த்துட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சொர்க்கவாசலுக்கு போக போகிறோம். அதுக்கான லைனில் தான் நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ க்ரௌடுன்னு பார்த்தீங்களா நீங்களே. டைம் ஆக ஆக செம்ம க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி 11 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே ஜனங்க இருப்பாங்க. முடிஞ்சால் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகலாம், லைவாக சொர்க்கவாசல் என்ட்ரு ஆகலாம். எல்லாரும் டிஜிட்டலாக எங்களோட பிரசாதத்தை வாங்கிடுவாங்க. தயவுசெய்து லைனில் வாங்க, தயவுசெய்து லைனில் வாங்க. யாரும் உங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் கொடுக்க வேண்டி வரும். பிரசாதம் வாங்கியாச்சு. நான் சொர்க்கவாசல் உள்ளே போல மட்டும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து எனக்கு வந்துடலாம். நேற்று நாம் கருடர் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ உள்ளே போய் சாமி பார்க்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ கருடரை தரிசனம் பண்ணிடலாம். நம்மளால் உள்ளே போக முடியாது. இப்போ சொர்க்கவாசல் வெளியே உள்ளே போகலாம். டிஜிட்டலாக என் கூட நீங்களும் இந்த சொர்க்கவாசல் வழியாக பயணம் பண்ணுங்கள் வாங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா வெளியில் வீதி உள்ள போயிட்டு உள்ளே வந்துட்டு திரும்ப வெளில பிரசாதம்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம உள்ளே வந்து லட்டு வாங்கியாச்சு. சொல்லிடு.
5 மணிக்கெலாம் வந்துட்டேன். இப்போ மணி கிட்டத்தட்ட 6 மணிக்கிட்ட ஆகுது. சொர்க்கவாசல் திறப்பு வந்து சூப்பராக முடிஞ்சு. நம்ம நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டோம். அதனால் இப்போ நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து. எல்லாருமே தரிசனம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வண்டி எங்கே விட்டுன்னு தரல. அங்கே விட்டுருங்க. காலையில் வந்து இருட்டில் விட்டேனா, அதனால் எங்கே விட்டுன்னு தெரில. ஓகே, வண்டியை பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு 10 நாள் டைம் இருக்குது. இன்றைக்கி உங்களால் பார்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 10 நாளுமே டைமிங் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 10 நாளில் எப்போ வேணால் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். செம்ம ரசிங்க, அப்படியே பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. இப்போது யோசிச்சு பாருங்களேன், இப்போ பெருமாள் டேரெக்டாக வந்து சொர்க்கவாசல் வழியா வாங்க, இப்போ வரவங்க எல்லாருமே நான் டேரெக்டாக சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் உள்ளே போவீங்க அப்படின்னு மனசாட்சி தொட்டுட்டு கமெண்ட்ஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்படியே அச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. உள்ள கூட்டம் தள்ளி அப்பா வேறு லெவல். நல்ல வைப்பாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் அடிச்சு தள்ளும் போது நமக்கு ஒரு மாதிரி தள்ளு முள்ளில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்களாம் வேணாங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். யாருமே தள்ளு முள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக சாமி பாருங்கள். அடுத்த 10 நாளைக்கு சொர்க்கவாசல் தொடர்ந்து தான் இருக்கும். டெய்லி நைட்டு 11 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மக்களே, தரிசனம் பண்ணிவிட்டு உங்களோட தரிசனம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி வந்து சொர்க்கவாசல் பார்த்தீங்களோ நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் NK. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக 25 அப்படின்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸை இந்த நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணிடலாம்.